நம்ம இந்த வீடியோல ரொம்ப சுலபமா எளிமையா செய்யக்கூடிய 5 வகையான கிறிஸ்மஸ் ரெசிபிஸ். முதல் ரெசிபி பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல நல்லா பஞ்சு போல வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய கப் கேக் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்த ரெசிபி என்னன்னா குழி பணியார சட்டியை பயன்படுத்தி செய்யக்கூடிய உள்ள நல்ல ஒரு சாக்லேட் ஸ்டஃபிங்கான டேஸ்டான மினி லாவா கேக். இதுவுமே ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பேனை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய நல்ல ஒரு டேஸ்டான ஜூசியான சாஃப்டான மில்க் மலாய் கேக். இதுவுமே அருமையான சுவையில் இருக்கும். அடுத்ததா கடாயை யூஸ் பண்ணி நல்ல மெதுன்னு சாஃப்டான ஸ்பாஞ்சியான டீ கடை கேக். இதுவுமே நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையான சுவையில் இருக்கும். அடுத்ததா பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா கோதுமை, மைதா, பால், முட்டை, தயிர், எண்ணெய், பட்டர், வெள்ளை சர்க்கரை. குறிப்பா ஓவன் ஓடிஜி இல்லாம ரொம்ப சுலபமா வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி நல்லா டேஸ்டா சாஃப்டான ஃப்ளஃபியான கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெசிபியா நம்ம பார்க்க போறது இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான ஸ்பாச்சியான கப் கேக் ரெசிபி. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கக்கூடிய ரவையோட அளவு கிராம் கணக்குல 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அடுத்ததா ரவை அளந்த கப்பால 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லட்டா வெல்லம் இருந்ததுன்னா தாராளமா சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 2 முழு ஏலக்காயை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம உங்களால எந்த அளவுக்கு நல்லா நைஸா ஃபைன் பவுடரா அரைக்க முடியுமோ இது போல நல்லா நைஸா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பொடியில 2 முழு முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலா 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தண்ணி சேர்க்காம நைஸா சாஃப்டான பேஸ்ட் போல அரைச்சிட்டு அப்படியே அரைச்ச அந்த விழுத வேறொரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த சமயத்துல கேக் பேட்டர் ரொம்ப திக்கா கட்டியா இது போல இருக்கு இல்லையா? இப்போ இதுல மேற்கொண்டு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா இருந்ததுன்னா தாராளமா இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல 1 நிமிஷத்துக்கு இந்த கேக் பேட்டரை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கேக் பேட்டரை கரண்டியால மொண்டு இப்படி மேல இருந்து கீழே விட்டு பாருங்க. கேக் பேட்டர் அப்படியே மடிப்பா ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல வந்து விழணும். இதுதான் பேட்டரோட பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. அடுத்ததா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இது போல சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சமா ஆயில பிரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடியா இருக்கிற கேக் பேட்டர் எடுத்துட்டு இந்த கப்ல 3/4 வாசி அளவு மட்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் இல்லைன்னா நீங்க டீ குடிக்கிற டம்ளர் இருந்தா கூட சின்ன டம்ளரா எடுத்துட்டு தாராளமா அதுலயுமே இந்த கப் கேக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ கேக் பேட்டரை கப்ல ஃபில் பண்ணியாச்சு. இதை மேல அலங்காரப்படுத்துறதுக்காக இது போல கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா மேல இது மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலா ஹெல்தியான ட்ரை நட்ஸ் இருந்தா கூட பொடிச்சிட்டு இது மேல சேர்த்துக்கலாம். இப்போ கப்ல அரேஞ்ச் பண்ணிருக்க இந்த கேக் பேட்டரை கப் கேக்கா பேக் பண்ண போறோம். அதுக்காக நான் ஆல்ரெடி இட்லி பாட்ல தண்ணியை வச்சு கொதிக்க வச்சிருக்கேன். கொதிக்கிற தண்ணிக்கும் மேல இட்லி ஊத்துற பிளேட்டை வச்சுட்டு அதுக்கும் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கப்ஸை இது போல அரேஞ்ச் பண்ணிட்டு இட்லி பாட்டோட மூடியை போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு இந்த கப் கேக்ஸை வேக வைக்க போறோம். இப்போ கம்ப்ளீட்டா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பாட்டோட லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம கப்ல சேர்த்திருந்தோம்ல அந்த மாவு எல்லாமே நல்லா உப்பி மேல எலும்பி வந்திருக்கு. இந்த சமயத்துல ஒரு டூத் பிக்கை வச்சு இது போல குத்தி எடுத்து பாருங்க. டூத் பிக்ல மாவு பிசுபிசுன்னு ஒட்டக்கூடாது. அப்பதான் கேக் நல்ல முழுமையா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக்கை பாட்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்ப கவிழ்த்தினாலே போதும், கேக் அழகா வெளியில வந்து விழுந்துரும். பாருங்க, நான் உங்களுக்கு டீமோல்டு பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேக் வந்து வெளியில அழகா ஈஸியா வந்துருச்சுன்னு. கேக் பார்க்கறதுக்குமே ரொம்பவே அழகா இருக்குங்க. இப்போ கேக்கை கட் பண்ணலாம். பாருங்க, கத்தி எவ்வளவு சாஃப்டா உள்ள இறங்குதுன்னு. இந்த கப் கேக் ரொம்ப மெதுன்னு பஞ்சு போல சாஃப்டாவே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ஓகே, இந்த கப் கேக் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கப் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழி பணியார கல்லை பயன்படுத்தி உள்ள நல்ல ஒரு சாக்லேட் ஸ்டஃபிங்கோட செய்யக்கூடிய மினி லாவா கேக்.
எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய பால் ஜில்லுன்னு ஆறி போய் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடுல இருக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. குடும்பமான அளவு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாவே சேர்த்துக்கோங்க. இதோட தித்திப்பு சுவைக்காக 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே முதல்ல ஒரு விஸ்க வச்சு நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்திருக்கக்கூடிய சக்கரை பால்ல நல்லா இது போல கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சக்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால்ல சேர்த்திருந்தோம்ல மைதா மாவு, அதை நல்லா கட்டி இல்லாம இது போல கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம். அது என்னன்னா பிஸ்கெட். பார்பன் பிஸ்கெட் தான் யூஸ் பண்ண போறேன். 10 ரூபாய் பாக்கெட்ல 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். 3 பாக்கெட் கூட தாராளமா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன பீசஸா உடைச்சு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை இப்போ நல்லா நைஸா இது போல பொடிச்சிட்டு இந்த கலவை கூட சேர்த்துக்கோங்க. கூடவே இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்பன் பிஸ்கெட்டுக்கு பதிலே கோகோ பவுடர் கூட 1/4 கப் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பதம் வர்ற அளவுக்கு இது நல்லா கலந்துக்கணும். பாருங்க, மாவு எடுத்து மேல இருந்து கீழே விட்டோம்னா அப்படியே மடிப்பு மடிப்பா ரிப்பன் போல மடிஞ்சு மடிஞ்சு வந்து விழணும். இந்த பதம் வரத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணிக்கு பதிலா பால் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மினி லாவா கேக் பேட்டரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேட்டர் ரெடி. இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இது போல பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. பணியாரக்கல்ல எல்லா குழிகள்லயுமே கொஞ்சமா ஆயில் சேர்த்து இது போல பிரஷ் பண்ணி விடுங்க. ஆயிலுக்கு பதிலா மெல்டட் பட்டர் அப்படி இல்லட்டா கீ எதுவானாலும் உங்க விருப்பம் தான். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு எடுத்துட்டு 1/4 அளவு மட்டுமே நிரப்பிக்கோங்க. பாதி அளவு கூட வேண்டாம், கரெக்டா 1/4 மட்டும் நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விருப்பமோ ஏதாவது ஒரு சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரி மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸா உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சாக்லேட் விருப்பமோ அதை தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டி பீசஸா இருக்கிற இந்த சாக்லேட்டை நம்ம பேட்டருக்கு நடுவுல சென்டரா பிளேஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் மேல அகைன் மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பேட்டர், அதை எடுத்துட்டு இந்த சாக்லேட்டை மட்டும் கவர் பண்ணி விட்ட மாதிரி இந்த மாவை ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த மாவு அப்படியே செட் ஆயிடும். இப்போ அப்படியே இந்த பணியாரக்கல் எடுத்து அடுப்புல வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு மூடி 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பணியார குழியில சேர்த்திருந்தோம்ல மாவு, அது எல்லாமே நல்ல பலூன் போல நல்ல புஸ்ஸுன்னு உப்பி வந்துட்டு பஞ்சு போல நல்ல சாஃப்டான கேக் போல வெந்து வந்திருக்கும். அதை அப்படியே பரட்டி விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடும் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வெந்தா போதும். இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட வேண்டியதுதான். இதே போல எல்லா மாவையுமே இந்த மாதிரி நீங்க பணியார குழிகள்ல போட்டு கேக் போல பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர், இட்லி பாட், ஓவன் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் பணியாரக்கல் இருந்தாலே போதும். அமேசிங்கான டேஸ்ட்ல ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஸ்பஞ்சியான ஃப்ளஃபியான மினி லாவா கேக் இப்படி செய்யுங்க. நீங்களும் உங்க வீட்டுல குழந்தைங்க கேக் கேட்கும் போதெல்லாம் நீங்களே இது போல பணியாரக்கல் இருந்ததுன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த கேக்கை வெளியிலே வச்சு 3 நாள் வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டே போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பேனை யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டாக ஜூஸியாக ரிச்சான டேஸ்டில் இருக்கக்கூடிய மில்க் மலாய் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக மிக்சிங் பவுல்ல மெஷரிங் கப்பால 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்கக்கூடிய சர்க்கரையை அந்த தயிர்ல நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா தெரியாத அளவுக்கு கரைச்சிடணும். அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு ஃபிளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்க மெல்டட் பட்டர், நெய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு திக்கா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். மேக்சிமம் நீங்க எடுக்கக்கூடிய பால்ல நிறைய ஏடு இருக்கிற மாதிரி இருந்தா எடுத்துக்கோங்க.
ஏடோட சேர்க்கும் போது கேக் நல்ல சாஃப்டாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஏடு இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு பாலை இந்த மிக்சரோட சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா இதை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இப்போ மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நீங்க மைதா சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா மைதாக்கு பதிலாக கோதுமை மாவை கூட தாராளமா சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் வறுக்காத வெள்ளை ரவையை சேர்த்திருக்கேன். வறுத்த ரவையா இருந்தாலும் தாராளமா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா விஸ்கால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃபைனா இதை பீட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும். ரொம்ப கட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமா வேணா பால் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நான் இந்த மாதிரியான ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரஷ்ஷால நல்லா இந்த எண்ணெயை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கும் மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை இது உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க இந்த மாதிரியான பேன்ல தான் சேர்க்கணும்ன்றது கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்தை கூட செலக்ட் பண்ணி அதுல இந்த மாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரியான யூஸ் பண்ணாத தோசை கல்ல 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடியா வச்சிருந்த பேனை தோசை கல்லுக்கு மேல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிருக்க மூடியில இது போல ஒரு சின்ன ஹோல் இருக்கு. சோ இந்த ஹோலை இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்ககிட்ட ஹோல் இல்லாத லிட்டா இருந்தா கூட நீங்க அதுல தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பேனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கேஸோட தீய லோல மாத்திட்டு கரெக்டா 15 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுக்க போறோம். இது பேக் ஆகிட்டே இருக்கிற கேப்ல அடுப்புல இது போல ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்பால 2 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு பாலை நல்லா திக்கா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேக் நல்லாவே ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா பொங்கிட்டு இந்த மாதிரி தளதளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறட்டும். அடுத்ததா நம்ம பேக் பண்ணிருக்கிற கேக் வெந்திருச்சான்னு பாப்போம். இப்ப கம்ப்ளீட்டா 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ கேக் வெந்திருச்சான்னு செக் பண்றதுக்காக இது போல ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா ஒரு நைஃபை யூஸ் பண்ணிட்டு கேக்கோட சென்டர்ல குத்தி எடுத்து பார்த்தோம்னா டூல்ல மாவு பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அப்பதான் இது பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்க, கேக்குமே பேன்ல ரிமூவ் ஆகி ஈஸியாவும் வெளியில வர்றதுக்கு இருக்கு. இப்போ இந்த கேக்கை டார்க் லேயர் கீழே இருக்கிற மாதிரி இந்த கேக்கை பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்ததா நம்ம எந்த பேன்ல கேக்கை பேக் பண்ணமோ அந்த பேனை தட்டு மேல கவிழ்த்திட்டு இப்ப பரட்டி கொடுத்துருங்க. இப்ப பாருங்க, டார்க் லேயர் மேல வந்துரும். இப்ப பாருங்க, இதுக்கும் மேல நம்ம ரெடியா காய்ச்சி வச்சிருந்த பால் முழுசையுமே இந்த கேக்ல சேர்த்துடலாம். காய்ச்சின எல்லா பாலையும் கம்ப்ளீட்டா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை டிஸ்டர்பே பண்ணாம ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்திருந்த பால் எல்லாத்தையுமே இந்த கேக் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறமா இந்த கேக்கை தொட்டு பார்த்தோம்னா நல்லா மெதுன்னு நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹெல்த்தியான ட்ரை நட்ஸ் இதுல பொடியா நறுக்கிட்டு டெக்கர் பண்ணிக்கோங்க. இனிமே இதை கட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, கட் பண்ணும்போது நைஃப் எந்த அளவுக்கு சாஃப்டா இறங்குதுன்னு. இது சாஃப்டா மட்டும் இருக்கிறது இல்லைங்க, சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஜூஸியா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க கேக் கேட்கும் போது நீங்க கடைக்கெல்லாம் போய் இனிமே வாங்கவே தேவையில்ல. வீட்லயே முட்டை இல்லாம இந்த மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு டக்குன்னு சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மலாய் கேக்கை செஞ்சு கொடுங்க. பாக்கி மீதம் இருக்கிற கேக்கை நான் இதே போல பீசஸா சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2-3 நாள் வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கேக் ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடாயை யூஸ் பண்ணி நல்ல மெதுன்னு சாஃப்டான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய டீ கடை பிளெயின் கேக். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல அடிகனமா இருக்கிற ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ள இது போல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஏர் டைட்டா இருக்கிற லிட்டை போட்டு இந்த கடாயை மூடிடுங்க. என்னோட கடாயோட லிட்ல இது போல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ நான் இந்த ஹோலையுமே இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல ஃபுல் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு இந்த கடாய் ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கட்டுங்க. இந்த கேப்ல மீடியம் சைஸ் அளவுள்ள மிக்சர் ஜார் கப் எடுத்துக்கோங்க. இதுல 2 முழு முட்டையை உடைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது ஃபிளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால்.
இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல சேர்த்துக்கக்கூடிய முட்டையோட வாசனை வராத அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எசன்ஸ் இல்லைன்னா 2 முழு ஏலக்காயை சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி சேர்க்காம 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃபைனா நைஸான பேஸ்ட் போல அரைச்சிக்கலாம். அரைச்ச அந்த விழுத வேற ஒரு அகலமான பவுல்ல மாத்திக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்க இது அப்படியே பொங்கி நொர கட்டி இருக்கிறது போல இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஜல்லி வச்சுக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கிராம் கணக்குல 200 கிராம் இருக்கும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃபைனா ஜலிச்சுக்கோங்க. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா தாராளமா இதுல சேர்த்துக்கலாங்க. இப்போ இத ஒரு விஸ்கோ அப்படி இல்லட்டா இது போல ஒரு கரண்டியை பயன்படுத்திட்டு மாத்தி மாத்தி கலராம ஒரே டைரக்ஷன்ல இது போல நல்லா ஜென்ட்லா பொறுமையா கலந்து கொடுங்க. ரொம்ப ஸ்பீடா இந்த மாவை போட்டு ரொம்ப ஹார்ஷா கலக்க கூடாதுங்க. அதே சமயம் இந்த மாவை ரொம்ப நேரமும் போட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போதும். இந்த மாவை ஸ்மூத்தா ஜென்ட்லா இது போல கலந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மாவை எடுத்து அப்படியே மேல இருந்து இப்படி கீழே விட்டு பாருங்க. மாவு இது போல ரிப்பன் மடிப்பு போல மடிப்பா வந்து விழணும். இதுதான் பெர்ஃபெக்ட்டான கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இப்ப மாவு ரெடியா இருக்குங்க. அடுத்ததா இது போல ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். இது உள்ள கொஞ்சமா ஆயில போட்டுட்டு இந்த கேக் டின் முழுமையா உள்ள ஆயில் இருக்கிற மாதிரி இது போல பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல கேக் டின் உங்ககிட்ட இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை கூட நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டின்னுக்குள்ள கொஞ்சமா மைதா மாவை போட்டுட்டு இந்த ஆயில் இருக்கிற இடம் ஃபுல்லாவே இந்த மைதா மாவு போய் ஒட்டிக்கிறது போல இது போல நல்லா டேப் பண்ணி விடுங்க. இது மாதிரி செய்யறதுனால கேக் வந்து டின்ல ஒட்டாம வெளியில வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இந்த டின்னுக்குள்ள முழுசா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த கேக் டின்னை எடுத்துட்டு நல்ல ஃபோர்ஸாவே 2ல இருந்து 3 தடவை இது போல நல்ல ஃபோர்ஸா டாப் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால இந்த பேட்டர்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம்ல கடாய், அது நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்னை உள்ள சேர்த்துட்டு மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல 40 மினிட்ஸ்க்கு இந்த கேக் பேக் ஆகட்டும். இப்போ 40 மினிட்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருந்த கேக் பேட்டர் மேலே எலும்பி பலூன் போல உப்பி வந்திருக்கு. இப்போ கேக் வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு இது போல ஒரு கம்பியோ இல்ல டூத் பிக்கையோ வச்சு கேக்கோட அடி வரைக்கும் குத்தி வெளியில எடுத்து பாருங்க. மாவு பிசு பிசுன்னு கையில ஒட்டக்கூடாது. இப்போ இந்த கேக் முழுமையா பேக் ஆகிடுச்சு. இந்த கேக் அப்படியே வெளியில எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக் ரொம்ப சூடா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த டின் எடுத்து மறுபடியும் இது போல ஃபோர்ஸா 3ல இருந்து 4 தடவை டேப் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த டின்னை கவிழ்த்தினாலே போதும். டின்குள்ள இருக்கிற கேக் ஒட்டாம அழகா வெளியில டிமோல்ட் ஆகி வந்துடும். இப்ப பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பஞ்சு போல மெதுன்னு நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியான டீ கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேக் மேல இருக்கிற இந்த டார்க் போர்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் இந்த மெத்தட்ல கட் பண்றேன். நீங்க இந்த டார்க் போர்ஷனை கட் பண்ணாம இந்த டீ கேக்கை அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிடலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த டார்க் போர்ஷனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டரா நீட்டா இருக்கிற இந்த ஸ்கொயர் போர்ஷனை டீ கேக் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கேக்கை கட் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நைஃபோட எட்ஜஸ் வந்து ஜிக்ஸாக் ஷேப்ல இருக்கணும். அப்பதான் கேக் கட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியா கட் ஆகும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு கேக்ல கத்தி நல்லா சாஃப்டா உள்ள இறங்குதுன்னு. இப்போ ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல 100% பேக்கரி சுவையில ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான பிளெயின் டீ கேக் பாருங்க. மெதுன்னு பஞ்சு போல ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல. சோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்ல இந்த டீ கேக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் இருந்தா போதும். மைதா, கோதுமை, முட்டை, வெள்ளைச்சக்கரை, பால், தயிர், எண்ணெய், பட்டர், ஓவன், ஓடிஜி இது எதுவுமே இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி கிறிஸ்மஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் இந்த கேக் செய்யறதுக்கு 250 ml கப்பால 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை மெஷர் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணீரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடான தண்ணீர் சேர்த்து நாட்டு சர்க்கரையை நல்லா கலக்கும் போதுதான் சர்க்கரை நல்லா கலந்து மெல்ட் ஆகி வரும். இப்போ கரைச்சி வச்சிருக்க இந்த நாட்டு சர்க்கரை அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா நம்ம எந்த கப்பால நாட்டு சர்க்கரையை மெஷர் பண்ணமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு, அதாவது 250 ml கப்பால 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்க வறுக்காத ரவையா இருந்ததுன்னா ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு சிறுவான நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரவையை மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா ட்ரையா உங்களால எந்த அளவுக்கு நல்லா நைஸ் பவுடரா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது போல ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. கண்டிப்பா கொரகொரப்பா அரைக்க கூடாது. இப்போ அரைச்ச இந்த ரவை பொடியை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கேக் நல்ல சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இந்த கேக்கோட தித்திப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடி சேர்க்கிறேங்க. நீங்க வீட்டில் எசன்ஸ் வச்சிருந்தா கூட தாராளமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் சோடா இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நெய்யை இப்போ இந்த மாவு கூட சேர்க்க போறோம். நெய் சேர்த்து செய்யறதுனால கேக் நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கலன்னா நீங்க 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலா இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஃபைனலா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த நாட்டு சக்கரை தண்ணியை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு முழுசையும் இதுல வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல சேர்த்திருக்கக்கூடிய நாட்டு சக்கரை தண்ணி கரைக்கிறதுக்கு 3/4 கப் அளவு உள்ள தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாவோட மெஷர்மெண்ட்டுக்கு 3/4 கப் அளவு உள்ள தண்ணியே போதுமானதா இருக்கும். நீங்க தண்ணியோட அளவை கூட்டியோ குறைக்கவோ சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்க, மாவு கரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாவு எடுத்து முண்டு விட்டோம்னா இது போல நல்ல மடிப்பா ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல மாவு விழணும். இதுதான் மாவோட சரியான பதம். பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிற இது போல ஏதாவது ஒரு குக்கர் இருந்தா எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ள 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு குக்கர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி நல்லா பிரஷ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி செய்யறதுனால கேக் நமக்கு டீமோல்ட் ஆகி வெளியில ரொம்ப ஈஸியா வரும், அதாவது ஒட்டாமல் வரும். இப்போ குக்கருக்கு அடியில ஒரு பட்டர் பேப்பரை ரவுண்டா கட் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை எடுத்துட்டு ஒரு ஃபோர்ஸா 2 தடவையில இருந்து 3 தடவை நல்லா இது போல டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்றதுனால கேக் பேட்டர்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த குக்கர் எடுத்து அப்படியே அடுப்புல வச்சுட்டு மீடியமான ஹீட்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இது மாதிரி செய்யறதுனால கேக் மாவு நல்லா இந்த குக்கர்ல ஒட்டி பிடிக்கும். அதுக்கப்புறமா குக்கரை எடுத்துட்டு கேஸ் ஸ்டவ்ல இது போல ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேல இந்த குக்கரை வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடியில கேஸ்கட்டை போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விசில் போடுறத கண்டிப்பா தவிர்த்துடணும். விசில் கண்டிப்பா போடக்கூடாது. இந்த சமயத்துல கேஸோட ஃப்ளேமை லோல மாத்திருங்க. இந்த கேக்கை லோ ஃப்ளேம்ல 30 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்துல குக்கரோட லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கேக் பாதி அளவு வெந்து அப்படியே மேல புஷ்னு பொங்கி வந்திருக்கும். இப்போ நீங்க விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த கேக் மேல டெக்கர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல பாக்கி மீதமா இருக்கிற 15 நிமிஷத்துக்கு இந்த கேக்கை வேக வச்சுக்கலாம். மொத்தத்துக்கு 30 நிமிஷம் டோட்டலா முடிஞ்சதுக்கு அப்புறமா குக்கர் லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கேக் நல்லா ஃபுல்லா பேக் ஆகி புசு புசுன்னு மேல அழகா எலும்பி முழுமையா கேக் இந்த சமயத்துல வெந்து வந்திருக்கும். கேக் வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்காக இது போல ஒரு கம்பியை வச்சு அடி வரைக்கும் குத்தி எடுத்து பாருங்க. கம்பியில மாவு பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கேக் நல்லா முழுமையா வந்துருச்சுன்னு அர்த்தம். குக்கருக்குள்ள இருக்கிற கேக்கை விரல்களால இப்படி விளக்கி விட்டாலே போதும். கேக் வெளியில அழகா டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்ப நம்ம அடியில போட்டு
போட்டிருந்தோம்ல பட்டர் ஷீட் பேப்பர், அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான டேஸ்டான கேக். பாருங்க இந்த கேக் எந்த அளவுக்கு நல்ல ஃப்ளஃபியா சாஃப்டா இருக்குன்னு. இப்போ இந்த கேக்கை கட் பண்ண போறோம். கட் பண்ணும் போதும் கத்தி நல்லா சாஃப்டாவே இறங்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு கேக் நல்ல ஸ்பான்ச்சியா இருக்கு. இதே மாதிரி கேக்கை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.